தமிழும் சரஸ்வதியும் இன்றைக்கான எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழும் சரஸ்வதியும் ராகினியை வந்து பார்க்க போகிறாங்க. ராகினி உன்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ராகினி சொல்கிறாங்க, என்னால் உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது. அன்னைக்கு சொன்னேன்ல என்ன இனிமேல் பார்க்க வரக்கூடாது, எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாகவே கேட்குறாங்க. உடனே வந்துட்டு தமிழ் சொல்கிறாங்க, நீ வந்து உண்மையை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், இங்கே பாருன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து எடுத்து காட்டுறாரு தமிழ். இது வந்து இங்கே பாரு, மேக்னா இறந்த 2 நாளைக்கு பிறகு வந்துட்டு கலிவர்தனுக்கு 15,00,000 ரூபா வந்து அர்ஜுன் அக்கௌண்ட்லேருந்து சென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை ராகினிகிட்ட எடுத்து காட்டுறாங்க. இதை பார்த்த ராகினி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ராகினி வந்து அர்ஜுனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனோட ஆஃபீஸுக்கு போகிறாங்க. அங்கே போய் அர்ஜுனை பார்த்து எல்லாமே கேட்குறாங்க. நான் வந்து இப்படி வந்து எனக்கு தெரியாமல் என்ன விஷயம் எல்லாம் பண்ணியிருக்கீங்க, இப்படி வந்து எதுக்கு வந்து எனக்கு தெரியாமல் 15,00,000 ரூபா வந்து கலிவர்தனுக்கு அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே அர்ஜுன் வந்து வர பரமனுங்கிட்ட வந்து கேட்குறாங்க, நீயா அனுப்பின, நான் அனுப்பலை, நீ எதுக்கு அனுப்பின அப்படின்னு கேட்குறாங்க. பரமன் ஆமாம் நான் தான் அனுப்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. ராகினி சொல்கிறாங்க, என்ன சொன்னாலுமே உடனே அவர் மேலே தூக்கி போடாதீங்க, இன்னும் என்னென்ன விஷயம் என்கிட்ட மறைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்கிரமமாக கேட்குறாங்க. நான் உங்களை மட்டும் தானே நம்பினேன், எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க அம்மா அப்பா சொல்லி கூட உங்களை எதுவும் கேட்காம நீங்கள் சொல்கிறத மட்டும் தானே நம்பிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அர்ஜுன் சொல்கிறாங்க, ஆமாம் நான் வந்து உன்னை லவ் பண்ணது எல்லாமே உண்மைதான், ஆனால் வந்து இந்த இடையில நடந்த விஷயங்கள் மட்டும்தான் பொய்யானது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, கோதை வந்து வீட்டில் சோகமாக உட்காந்துருப்பாங்க. நடேசன்கிட்ட கோதை வந்து கேட்பாங்க, தமிழ் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் காட்ட போயிருக்கா, இது மூலமாக வந்து ராகினிக்கு எந்த ப்ராப்ளம் வராதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நடேசன் வந்து இல்லை, ராகினிக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீ பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்துகிறாங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா, ராகினி வந்து அர்ஜுன்கிட்ட சொல்கிறாங்க, அத்தைக்கிட்ட எல்லா விஷயம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன், எங்கள் அப்பா அம்மா மேலே எந்த தப்புமே இல்லை, ஆனால் நீங்கள் இது தெரிஞ்ச பிறகு என்னோடய குடும்பத்தை வந்து கஷ்டப்படுத்த தானே நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சங்கடப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அர்ஜுன் வந்து ராகினி வந்து கட்டி போட்டுறாரு.